So next நாம differential equation solution based on problems பார்க்கலாம். So in a given equation dy by dx plus y cot x which is equal to 2 cos x. So இது எனக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா dy by dx plus py which is equal to q. So இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேஸில் என்னோட py அப்படின்ற டேர்மில் என்னோட pங்கிற டேர்ம் வந்து எனக்கு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா cot x அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா py ஸோ ஒய்க்கு முன்னாடி இருக்க டேர்ம் தான் p. ஸோ அது வந்து எனக்கு cot x அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் தென் q அப்படின்ற டேர்ம் வந்து 2 into cos x அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னோடய சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றது e பவர் இன்டெக்ரல் pdx. ஸோ இப்போ ஹியர் pக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா cot x into dx. ஸோ இப்போ என்னோட cot x நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? cos x divided by sin x into dx. ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ cos x divided by sin x. ஸோ இப்போ sin x அப்படின்றத நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய நியூமரேட்டரில் உள்ள cos x எனக்கு அப்படின்ட்டு ஆகும். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் cos x divided by sin x நான் log of sin xன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போது e பவர் log a அப்படின்ற டேர்ம் இருக்குது அப்படின்னா அது எனக்கு a அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு a இருக்க இடத்துல எனக்கு sin xன்னு இருக்குது. ஸோ இப்போ என்னோடய அவுட்புட் வந்து sin x. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட ஜென்ரல் சொல்யூஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? y இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் q இன்ட்டு if இன்ட்டு dx ப்ளஸ் c. ஸோ இதுதான் என்னோடய இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான, தட் இஸ் என்னோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அது சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ y இன்ட்டு என்னோடய இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து எனக்கு இங்கே sin x விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் q-ஓட வேல்யூ வந்து 2 into cos x. ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து எனக்குங்க sin x into dx plus c. ஸோ அப்போ அந்த 2 cos x sin x நான் sin 2x ரிப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ அப்போ sin 2x into dx plus c. ஸோ y into sin x. ஸோ sin 2x நான் இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ sin x இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ அப்போ மைனஸ் cos 2x அப்படின்னு வருமா? மைனஸ் cos 2x divided by 2 plus c. So y into sin x. So y into sin x plus cos 2x divided by 2 which is equal to c. So this is our final differential equation kind of solution. Okay. So next one the 1 plus y square into dx which is equal to tan inverse of y minus x into dy. ஸோ அப்போ இந்த இடத்துல ஸோ என்னோட dxங்கிற டேர்மை நான் இங்கே கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா ஸோ என்னோட tan inverse of y minus x அப்படின்ற டேர்ம் டினாமினேட்டரில் வரும். ஸோ டினாமினேட்டரில் வந்து ஆக்சுவலாக அந்த மைனஸ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா என்னால் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட dyங்கிற டேர்ம் அங்கே கொண்டு வரேன். ஸோ தட் இஸ் dx divided by dy which is equal to tan inverse of y minus x divided by 1 plus y square அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது என்னோடய வேல்யூஸை செப்பரேட் பண்ணிடலாமா? ஸோ tan inverse of y divided by 1 plus y square minus x divided by 1 plus y square. ஓகேவா? ஸோ இப்போ அதை நான் செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இப்போ இது எனக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா dx by dy. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் பை 1 plus y square நான் ஈக்குவல் டு இங்கே கொண்டு வரேன். ஸோ இப்போ dx divided by dy plus x divided by 1 plus y square which is equal to tan inverse of y divided by 1 plus y square. ஸோ இப்போ இந்த டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு dx by dy plus px which is equal to q. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்குது dx by dy plus px which is equal to q. ஸோ இப்போ என்னோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இதுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? e பவர் இன்டெக்ரல் pdx. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டாக? ஸோ e பவர் இன்டெக்ரல் pdx யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இங்கே e பவர் இன்டெக்ரல் pdy. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து dx by dy plus px equal to q ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தது வந்து dy by dx plus py is equal to q. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்றது e பவர் இன்டெக்ரல் pdy. ஸோ பிங்கிற டேர்ம் எனக்கு இங்கே என்ன அப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கோ ஸோ அதுதான் p. ஸோ இப்போ 1 plus y square. ஸோ இப்போ 1 by 1 plus y square into dy. ஓகேவா? ஸோ இப்போ 1 by 1 plus y square
ஸோ இதை நான் இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இ பவர் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இதுதான் என்னோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ என்னோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம y இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு q இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் dx + c ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட இந்த கேஸில் வந்து x இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் which is equal to ஸோ இன்டெக்ரல் ஆஃப் q இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dy + c. ஸோ அங்கே x இருக்க டேர்ம்ஸில் நம்ம என்ன பண்ணோம், y ஆல் ரீப்ளேஸ் பண்ணணும், அண்ட் y இருக்க டேர்ம்ஸில் x ஆல் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன் இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் இன்ட்டு என்னோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து இ பவர் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேட் ஃபேக்டர் தட் இஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் க்யூவோட வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா, ஸோ க்யூவோட வேல்யூங்கிறது ஈக்குவல் டு அங்கே இருக்கிறது தான் க்யூவோட வேல்யூ, தட் இஸ் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் எனக்கு என்ன அப்படின்னா, ஸோ இ பவர் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இது இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஒரு டேர்ம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு 2 டேர்ம்ஸாக வந்து நம்மளுக்கு சேம் டேர்ம் வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா, ஸோ இதுவும் எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்குது, இதுவும் எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு இன்னொரு டேர்ம் வந்து எனக்கு அப்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப என்னோட அந்த டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்ற டேர்ம் இருக்குது. இந்த டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை வந்து நான் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு அப்டேட் ஆகும்னு தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்ற டேர்முக்கு பதிலாக நான் டீங்கிற மாதிரி நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட கால்குலேஷன் வந்து சிம்பிள் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் நான் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப dy அப்படின்றது எனக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு டிடி, டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடின்னு வரும். அப்போ இந்த 1 பை 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிவைக்கு பதிலாக நான் டிடின்னு அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு இ பவர் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக நான் டி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. ஸோ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்றதுக்கு பதிலாக நான் டி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 பை 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் அதுக்கு பதிலாக நான் டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அண்ட் அகைன் ஒரு இ பவர் டிங்கிற டேர்ம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் வந்து ஆக்சுவலாக சேம் டேர்மாக இருக்குது, டி இன்ட்டு இ பவர் டி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இன்டெகிரேஷனில் சேம் ஃபேக்டர் இருக்கிறப்ப நம்ம யூடிவி மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் யூ இன்ட்டு டிவி. ஸோ இப்போ இந்த கேஸில் என்னோட யூவோட வேல்யூ வந்து நான் டீன் அசம்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் டிவி அப்படின்றது இ பவர் டி இன்ட்டு டிடி. ஓகேவா? ஸோ அப்போ யூ டேஷ் அப்படின்றது எனக்கு 1. ஸோ அப்போ விங்கிறது இ பவர் டி. ஸோ அதே மாதிரி v1 அப்படின்றதும் எனக்கு இ பவர் டி. அண்ட் யூ டபுள் டேஷ் பண்ணோன்னா 0 ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்த டைம் நம்மளுக்கு யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ என்னோட ஃபார்முலா என்ன, u into v minus u dash into v1. ஸோ u into v அப்படின்றது t into e power t minus u dash into v1. ஸோ e power t. ஓகேவா? ப்ளஸ் என்னோட கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ e power t காமனாக வெளியில் எடுத்தால் t minus 1 plus c. ஸோ x into e power t. ஸோ therefore x into e பவர். ஸோ எனக்கு டீங்கிற டேர்ம்ஸ் எனக்கு இருக்கக்கூடாது, என்னோடய டேர்ம்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஒய்எக்ஸில் தான் இருக்கணும். அப்போ எனக்கு டீக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக ஒய்எக்ஸ் டேர்ம்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் டீயை நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டீக்கு பதிலாக டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இன்ட்டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஹையர் ஆர்டர் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டாபிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்னென்ன வேரியஸ் மெத்தட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட் ஆர்டர் இல்லாமல் ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்றத பற்றி ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியலாக இருக்கும். அந்த ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ அந்த ரூட்ஸோட வேல்யூ வந்து எனக்கு ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 2 ரூட்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த 2 ரூட்ஸ் எனக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஸோ அப்போ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை வந்து நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த C1 C2ங்கிறது என்னோட கான்ஸ்டன்ட். ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இ பவர் லாம்டா 1x ப்ளஸ்
C2 into e power lambda 2x அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்போஸ் என்னோட ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, ஸோ நான் அப்டேட் பண்ணுற என்னோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, ஸோ அப்போ நான் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா C1 + C2 into x into e power lambda x. ஸோ இந்த லாம்டாங்கிறது நம்மளோட ரூட். ஓகேவா? ஸோ சப்போஸ் என்னோட ரூட் அப்டேட் பண்ணுறது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் a + or - ib. ஸோ இப்போ நான் என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணேன் அப்படின்னா e power ax. ஏங்கிறது எனக்கு இங்கே ரியல் பார்ட் அண்ட் C1 cos bx + C2 sin bx. இது வந்து எனக்கு இமேஜினரி பார்ட். ஓகேவா? ஸோ இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கானவே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இந்த ரூட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கன்க்ளூட் பண்ணி தான் ஸோ நம்மளால் ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து என்னோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கணும். இதோட ஆர்டர் வந்து ஆக்சுவலாக 3 இருக்குது, ஹையர் ஆர்டர். ஸோ இப்போ தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்மில் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். தட் இஸ் m³ - 7. ஸோ இது வந்து 1 டைம் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ 7 × m - 6. ஸோ இங்கே என்னோட டிஃபரன்ஷியேஷனே இல்லை, ஸோ அதனால் நான் அதில் எடுக்கலை. ஓகேவா? which is equal to 0. ஸோ இதுதான் என்னோட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட்ஸ் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதோட ஆர்டர் வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஸோ ஹையர் ஆர்டர், தட் இஸ் ஆர்டர் வந்து கிரேட்டர் தென் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த கேஸ்க்கு நான் சிந்தட்டிக் டிவிஷன் ரூல் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் ரூல். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் எழுதலாமா? ஸோ m³ கோஎஃபிஷியன்ட் வந்து 1, m² கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ m² டேர்ம் இல்லைனால 0 போட்டிருக்கிறேன். ஸோ m டேர்ம் வந்து எனக்கு -7 அண்ட் தென் -6. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் என்னோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1, இங்கே 0 நம்ம போடுவோம். 1 + 0 அப்படின்றது எனக்கு 1 வரும். ஸோ 1 × 1 வந்து 1, ஸோ 0 + 1 வந்து 1, 1 × 1 1, -7 + 1 which is equal to -6 and 1 × -6 -6 that is equal to -12. ஸோ நான் 1ங்கிற அவுட்புட் அப்ளை பண்ணுறப்ப என்னோடய ஃபைனல் ஆன்சர் 0வாக வரல. ஸோ அப்போ 1ங்கிறது என்னோடய ரூட் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1க்கு பதிலாக ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ரூட் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ -1 இப்போ அப்ளை பண்ணுறேன். ஸோ -1 அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 + 0 வந்து எனக்கு 1. ஸோ -1 × 1 வந்து -1 சொல்வேன். ஸோ அண்ட் தென் வந்து 0 - 1 வந்து -1, -1 × -1 becomes +1, -7 × 1 -1 + 1 -6, -1 × -6 which is equal to 6. ஸோ -6 + 6. ஸோ என்னோட டேர்ம் 0 ஆயிடுச்சு. ஸோ இப்போ -1 அப்படின்றது ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ரூட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட்டாக எழுதுறப்ப m² - m -6 which is equal to 0. ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் தான். ஸோ ஈஸியாக என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ -6, ஸோ மல்டிபிள் பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் -6, ஸோ 3 × 2ன்னு போடுறோம். ஸோ இப்போது ஆட் பண்ணால் வந்து எனக்கு -1 வரணும். அப்போ -3 நான் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ -3 + 2 which is equal to -1, -3 × 2 -6. ஓகேவா? ஸோ அப்போ என்னோட ரூட்ஸ் வந்து ஆக்சுவலாக m - 3 எழுதுவோமா இதான். ஸோ இப்போ m - 3, m + 2 which is equal to 0. Therefore m which is equal to -2, 3 and then -1. ஸோ இதுதான் என்னோட ரூட்ஸ். ஸோ இப்போ இந்த ரூட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா -2, 3, -1. ஸோ இந்த 3 ரூட்ஸுமே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இதுக்கு என்னோட CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நான் எப்படி எழுதுகிறோம், ஃபஸ்ட்டு என்னோட கான்ஸ்டன்ட் e பவர். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் -2x, தென் நெக்ஸ்ட்டு C2 × e பவர், செகண்ட் டேர்ம் 3x and third term C3 × e power -x. ஸோ இதுதான் என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ரூட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஸோ அதை நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ கொடுத்துருக்க டேர்ம்ஸ் m ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ m³ - 3 × ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர். ஸோ m² + 3 × ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் m -1 which is equal to 0. ஸோ என்னோட ஆர்டர் வந்து கிரேட்டர் தென் 2 இருக்குது. ஸோ நான் அகைன் சிந்தட்டிக் டிவிஷன் ரூல் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ சிந்தட்டிக் டிவிஷன் ரூலில் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், என்னோட கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கிறது வந்து 1 and then -3 and then 3 and at last -1. ஸோ ஃபஸ்ட் நான் இதுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே நான் 0 போடுவேன். ஸோ 1 + 0 which is equal to 1. ஸோ 1 × 1 1, -3 + 1 which is equal to -2. ஸோ 1 × -2 -2, 3 - 2 which is equal to 1. ஸோ 1 × 1 1. ஸோ -1 + 1 which is equal to 0. ஸோ இப்போ mங்கிறது ஸோ 1ங்கிறது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்க ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா m² - 2m + 1 which is equal to 0.
ஸோ இப்போ எனக்கு மல்டிபிள் பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் +1 வரணும் அப்படின்னா இப்போ -1 × -1 போடலாமா? ஸோ இப்போ -1 × -1 -1 × -1 +1 -1 ஆட் பண்ணுறா -2 வருது. ஸோ இப்போ -1 அப்படின்றது என்னோட ரூட். ஸோ அதை நான் எப்படி எழுதியிருப்பேன்? m - 1 × m - 1 that is equal to 0. therefore m is equal to 1, 1, 1. ஸோ இப்போ என்னோட 3 ரூட்ஸுமே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 1, 1, 1. ஸோ எல்லா ரூட்ஸும் எனக்கு சேமாக இருக்குது. ஸோ இப்போ என்னோட ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஸோ என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நான் எப்படி எழுதுவேன்? c1 + c2x. ஸோ இங்கே அடிஷ்னலாக ஒரு டேர்ம் இருக்குது, தட் இஸ் 3 ரூட்ஸ் இருக்குது, இங்கே நான் 2 ரூட்ஸ்க்கு எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ என்னோட cf நான் எழுதுனேன் அப்படின்னா c1 + c2x + c3x² × e பவர் λx. லாம்டாங்கிறது இங்கே எனக்கு 1. ஸோ இப்போ x. ஸோ இப்போ இதுதான் என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரூட்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட் ஆக ஸோ c4x³ அண்ட் c5x5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த டேர்முக்கு 3 ரூட்ஸ் இருக்கிறதுனால c1 + c2x + c3x² × e பவர் λx. ஸோ லாம்டாவோட வேல்யூ வந்து எனக்கு இங்கே 1. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்? e பவர் x அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகே.